நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு இவ்வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கையில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றோ மறைகளுக்கு இறுதி ஆவார் என்று சுந்தரகாண்டத்தினுடைய தொடக்க பாடலாக கம்பன் ராமனை போற்றி பாடுகிறான். இந்த ராமனையும் கண்ணனையும் இணைத்து உங்களிடையே இப்பொழுது பேச வருகிறார்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் அவர்கள். மேடை அவர் வசம். இந்த பக்தி விழாவினுடைய பல செஷன்ஸ் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஸ்ரவணம் பிடிக்கும். 365 நாளும் நான் மற்ற கதைகளையும் சங்கீதத்தையும் நல்ல நடனங்களையும் நிகழ்ச்சிகளையும் அதை கேட்கறது வழக்கம். ஏன்னா ஸ்ரவணம் 9 விதமான பக்தியில் அதுதான் முதல்ல. நான் இந்த வருஷம் ஆரம்பத்துலேயே எனக்கு என்ன தோணித்துன்னா, 10 வயசு குழந்தை கூட அனுபவிக்கிறாப்புல ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதில் இருக்கும் ருச்சிகளை அனுபவிக்கணும்னு தோணிது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரமாக நாராயணியத்தினுடைய முதல் ஸ்லோகம் சாந்திரானந்தா பபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிக்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனः புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத் தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம். ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவம் எப்படி, அந்த பகவானுடைய அம்சம் எப்படி இருக்கு, பகவானுடைய தத்துவம் எப்படின்னா உருவம் இல்லாத வடிவம் இல்லாத நிறம் இல்லாத ஒரு பிரம்ம தத்துவம். அந்த வடிவம் இல்லாத, அதனால்தான் பிறப்பற்றவன் பல்பிறவி எடுக்கிறான்கிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. இது எல்லாமே ஒரிஜினலாக பார்த்தால் அந்த பிரம்ம தத்துவத்திற்கு, பகவானுக்கு, ஜகத்காரண புருஷனுக்கு உருவம் கிடையாது. ஒரு ஸ்பெஷலாக இந்த உருவம்தான் சுவாமின்னு சொல்ல முடியாது. அதனால தான் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்கள், மூலமும் நடுவும் ஈரும் இல்லதாயமும் மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில்லேந்தி. அந்த காரண புருஷனாய் இருப்பவன், காரண தத்துவமாய் இருப்பவன் ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து வரான். அதில் நிர்குணம்னு முதல் பாகத்தை நாராயணியத்திலே அந்த உபனிஷதங்கள் சொல்லக்கூடிய அந்த நிர்குண தத்துவத்தை வர்ணிக்கின்றன. வர்ணிக்க முடிகிற வரைக்கும் வர்ணிக்கின்றன. வர்ணிக்க முடியலன்னு சொல்றது ஔபனிஷத ஞானோபல். அது அவர் நிர்பாஸ்யமானம். இந்த நிகமசத சகஸ்ரேன நிர்பாஸ்யமானம். உபனிஷத ஆயிரக்கணக்கான வாக்குகள் வார்த்தைகள் அது எல்லாமாக அந்த விவரிக்க முடியாத உருவமில்லாத விஷயத்தை எப்படி வர்ணிக்கிறது? ஆகையினால அந்த மாதிரி விஷயத்தை அது வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பிக்க முயற்சி செய்தும் முடியாத வஸ்து அது. அதனால அந்த வஸ்து எப்படி இருக்குன்னா அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமா இல்லை, அஸ்பஷ்டமா இருக்கு. இட்ஸ் அ வேக் என்டிட்டி. அதனால பார்த்தார்கள், பகவான் பார்த்தான் இந்த உலகத்துல 185 பேரால இந்த பிரம்ம தத்துவத்தை தியானமும் பண்ண முடியாது, உபநிஷதங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாப்புல நான் உருவம் எடுத்து அழகெடுத்து வடிவம் எடுத்து அவதாரங்களை எடுத்து லீலைகளை செய்தால் ஜனங்களுக்கு, சாமானிய ஜனங்களுக்கு, அடித்தளத்தில் இருப்பவர்கள் மட்டுமில்லை, நன்றாக படித்தவர்களுக்கு கூட இதை புரிஞ்சுக்கூடிய விஷயம் இல்லை. அதைத்தான் சொல்கிறார்கள். நிர்பாசியமா உபனிஷதங்கள் நிர்பாசியம் பிரகாசப்படுத்த முடியவில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம், தத்துங்கிற வார்த்தையினால தெரிகிறது பிரம்ம தத்துவம். தத்து தாவத் பாதி சாக்ஷாத். அந்த பிரம்ம தத்துவம் ஜனங்களுடைய சௌகரியத்திற்காக குருவாயூரில் குருவாயூர் அப்பனாகவும் பாதி விளங்குகிறான். ஜனங்களுடைய பாக்கியம். அந்த மாதிரி அவதாரங்களையும் பகவானுடைய ரூபங்கள் எடுக்கும் லீலைகளையும் பக்தர்கள் அனுபவிச்சிருக்கா. அவைகளில் உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் ஏறக்குறைய 20க்கு மேலே இருக்குது. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அம்சாவதாரம்னு இருக்குது. ஜடபர நிறைய விதமான அவதாரங்கள். முக்கியமானவை
தசாவதாரம். அவைகளில் அதிலும் முக்கியமானவை ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். ரெண்டுக்குமே பூர்ண அவதாரங்கள்னு சொல்கிற வழக்கம். இன்ஃபேக்ட் கிருஷ்ணாவதாரத்தை பரிபூர்ண அவதாரம், ஒரு படி கொஞ்சம் மேலே. இப்படி ஒரே தெய்வத்தினுடைய 2 அவதாரங்கள், அடுத்தடுத்து ஏற்பட்ட அவதாரங்கள். ராமாவதாரம் திரேதாயுகத்தில், கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தில். ரெண்டும் மனுஷ ரூபத்தை எடுத்துண்டு வளைய வந்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்க்கையை கழித்து ஜனங்களுக்கு ஒரு உதாரணமாக பல விஷயங்களை, புரியாத விஷயங்களை புரிய பண்ணக்கூடிய தங்களுடைய செய்கையினாலும் வாக்குனாலையும் அந்த மாதிரி விளையாடின 2 அவதாரங்கள். இத்தனை ஒத்துமை இருக்க. ஆனால் நீங்கள் பாருங்கோ, சாமானிய மனிதர்கள் கூட 2 ராமாயணத்தையும் பாகவதத்தையும் ஒரே சமயத்தில் இல்லை அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிச்சேளானால் எவ்வளவு ஒரு வித்தியாசம். ஆரம்பத்திலேருந்து 2 அவதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் வித்தியாசம். பிறப்பில் முதல்ல 2 பேரும் எப்படி பிறந்தான்னு பார்ப்போம். நாம் உங்களுக்கு தெரியும், தசரதனுக்கு குழந்தைகள் இல்லை, 60,000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து. சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத் வம்சகரசுதகர் வால்மீகி. அவனோட பாக்கியங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். மந்திரிகள் 8 பேர் இருக்கா. அந்த 8 பேர் எவ்வளவு உயர்ந்த ரகமான மந்திரிகள்னுட்டு அதை வர்ணிக்கிறதுக்கு ஒரு சாப்டர் பூரா அதில். அந்த மாதிரி அவனுடைய பாக்கியத்தை அற்புதமாக வர்ணித்து விட்டு கடைசியில் ஒரு டொக்கு வச்சாருங்க. இத்தனை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சர்வாலங்கார பூஷிதையா ஒரு பொண்ணு இருந்தாலும் நெத்தியில் ஒரு திலகம் இல்லை என்றால் அவளுக்கு அந்த அழகு சோபிக்காது. அந்த மாதிரி இவனுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லையேன்னு அவன் எத்தனையோ சிரமப்படுறான், எத்தனையோ யாக யஜ்ஞங்கள், அதுவும் இல்லை எத்தனையோ பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிக்கிறான். இன்ஃபேக்ட் எவ்வளவு தவிக்கிறான்னா, தன்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு அஸ்வபதி மகாராஜாட்ட போகிறான். அஸ்வபதி மகாராஜா கைகேயினுடைய தகப்பனார். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அவர் ஜோசியத்தில் வல்லுனர், சாஸ்திரங்களிலேயே அசாத்தியமான வல்லுனர் அஸ்வபதி. அவர்கிட்ட போய் தன் ஜாதகத்தை காமிச்சு ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்கறதுக்கு போகிறான். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாஸ்திரங்களிலேயே அசாத்தியமான வல்லுனர் அஸ்வபதி. அவர்கிட்ட போய் தன் ஜாதகத்தை காமிச்சு ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்கறதுக்கு போகிறான். அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறான். அது மட்டும் இல்லை, அயோத்தி ஜனங்களெல்லாம் ஐயோ இவ்வளவு நல்ல ராஜாவுக்கு வம்சவிருத்தி இல்லையே, நமக்கு எத்தனையோ காலங்கள் இந்த வம்சமே இந்த குலமே நமக்கு ஆட்சி பண்ணணுமே, ராஜாவுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு துக்கப்பட்டு இருந்தான். அந்த மாதிரி இருந்த சன்னிவேசத்தில் வேலை வரணுமோ இல்லையோ, சுமந்திரனுடைய மூலமாக புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணுறான். அந்த அக்னியிலிருந்து ஒரு திவ்ய புருஷன் வெளியில் வந்து கையில் ஒரு பாத்திரம், பாயச பாத்திரம், அது தங்கம் வெள்ளி 2 நாள் ஆச்சு. ஏன் தங்கம் வெள்ளிங்கிறதுக்கு அதுக்கு தனி இன்டர்பிரிட்டேஷன். அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு சீரியஸாக கேட்கணும். நம்ம பலவிதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது, கதைகள், வியாக்கியானங்கள், பல தத்துவங்கள் இருக்குது. இது ஏன் இப்படி வெள்ளியும் தங்கமும் சேர்ந்த பாத்திரம்? அந்த பாத்திரத்தில் இருந்த பாயசத்தை தசரதன்ட்ட கொடுத்து உன் மனைவிற்கு விநியோகம் பண்ணிடுன்னு சொல்ல, கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா. கௌசல்யா கூட்டான், பாதி பாயசத்தை அவள்கிட்ட கொடுத்தான், மீதி சுமித்திரைக்கு கொடுத்தான், அப்புறம் கைகேயிக்கு கொடுத்தான், அதற்கு மறுபடியும் 2ஆம் தடவை சுமித்திரை கொடுத்தான். அதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அர்த்தம் சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி வியங்கியமாக வியாக்கியானம் கூட இல்லை, விளக்கம் இருக்குது. அதெல்லாம் சொல்லலை. நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாயசஞ்சாட்டு 12வது மாதம் கௌசல்யை ராமனை பெத்தெடுத்தாள். இவ்வளவு ஒரு அவதாரம், இத்தனை ஜனங்கள் தவிக்கிறா. பிறந்த இடம், அப்பா ஐஸ்வர்யங்கள் கொழிக்கக்கூடிய ஒரு அரண்மனை, பிறந்த வேளை பகல் 12 மணி. வால்மீகி ராமாயணத்தில் குழந்தை பிறந்த ஸ்லோகத்தை சாமான்யமாக விளக்கிறார். சர்வலோக நமஸ்கிருதம், உலகமெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த பிள்ளையை கௌசல்யை பெற்றாள்.
திவ்ய லக்ஷண சம்யுதம், திவ்யமான தெய்வீகமான லட்சணங்கள் பொருந்திய அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். என்ன புனர்வசு நட்சத்திரத்துல கடக லக்னத்துல எல்லாத்தையும் வரிசையா சொல்றாரு, அவ்வளவுதான். ததஸ்ச த்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யே स्वोच संस्थेषु पंचषु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्मीदा बिन्दुनासः प्राद्यमाने जगन्नाथौ सर्वलोक நமஸ்கிருதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம். மகாவிஷ்ணுனுடைய பாதி அம்சம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம். புத்திரம் இக்ஷ்வாகுநந்தனம் கௌசல்யா ஜனயத்ராமம். கௌசல்யை ராமனை பெற்றெடுத்தாள். பிரமாத ஜோடனை இல்லை, தெய்வீகமான ஒரு மேஜிக் இல்லை. நார்மலாக மனுஷ அவதாரம் முதல் தடவை மனுஷனாக அவதாரம் என்ற அவதாரம். தியாகராஜ சுவாமி கன்னி மானவ அவதாருடை கனி பிச்சின்னாட்டு நடத்த தியாகராஜு மன வியாழக் கிஞ்சரா தட்டே. கனி மானவ அவதாருடை மனுஷ அவதாரமா பிறந்தான், மனுஷ அவதாரமாவே பிறப்பு. குழந்தையை பெற்றப்படம் அடுத்த ஸ்லோகம் ஒன்றும் சொல்லலை. கௌசல்யா சுசுபேத்தேன புத்திரேன அமித தேஜசா. அந்த அமித தேஜஸ்வியான பிள்ளையை பெற்று அவள் பிரகாசமாய் விளங்கினாள். ராமன் பிறந்தது இந்த மாதிரி. இந்த ஆள் எப்படி பிறந்தார் பாருங்க. தேவகிக்கு 6 குழந்தைகள் ஏற்கனவே பிறந்தாச்சு. 6 குழந்தைகளையும் அந்த தாயாரும் தகப்பனாருக்கும் எதிரையே கம்சன் கொன்னு இருக்கான். பிறந்த இடம் காராகிரகம், பிறந்த வேளை ராத்திரி 12, டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ராத்திரி 12 மணி. இவன் பிறக்கலையேன்னு ஒருத்தரும் ஊர்ல அழல. 6 பேர் தான் 6 குழந்தை பெத்துட்டா. 7வது குழந்தை சங்கர்ஷணன் பலராமன். அந்த கர்ப்பத்தை யோகமாயை கொண்டு போய் ரோகிணி கர்ப்பத்தில் பொருத்தினாள். எல்லாரும் குறப்பிரசவம் ஆயிடுத்துன்னு பேசிண்டா. இந்த லட்சணத்தில் 8வது குழந்தை பிறக்கலையேன்னு யாருமே வேண்டலை. யாரும் அதற்காக அப்படியே ஜாதகத்தை எடுத்துட்டு போகல. ஒரு விதமான பிரதீட்சை இல்லை அந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் பாகவதத்திலேயே அதை அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை எத்தனை பக்தர்கள் எத்தனை பாஷைகளில் அவரவர்கள் அந்த பாகவதத்தில் வந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை இலாபரேட் பண்ணி அப்படி அனுபவிக்கிறார்கள். நிகமாந்த தேசிகர் யாதவாபியுதயம்னு ஒரு கிரந்தம். அவரோட சம்ஸ்கிருதம் அசாத்தியமான சம்ஸ்கிருதம், சொல்ல முடியாது, அவ்வளவு அழகான சம்ஸ்கிருதம். அவர் சொல்றார், இவள் 8வது கர்ப்பம் தேவகி ஆன உடனே அவளுக்கு வைச்சித்திரியமான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதாம். இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இத்தனை கர்ப்பம் ஆயிருக்கா, ஒன்றும் இல்லை. இந்த கர்ப்பம் அவள் தரித்த உடனே அவளுக்கு சொப்பனம் எல்லாம் வந்துதான். என்ன சொப்பனம்ங்கிறார் நிகமாந்த தேசிகர். சேஷேஷயானம் கருடேனயாந்தீம். ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு தூங்குறாப்புல அவளுக்கு சொப்பனம். கருடன் மேலே பறக்கிறாப்புல சொப்பனம். யாந்தீம் சேஷேஷயானாம் பகுதே கருடேன யாந்தீம் பத்மே நிஷன்னாம் அதிரத்ன பீட்டம். அழகான ரத்னமயமான பீட்டத்தில் இவள் அமர்ந்திருப்பது போலவும் ஹயானனை தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள் மகனியர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இவளையே ஸ்துதி பண்றாப்புல எல்லாம் அவளுக்கு சொப்பனம் வந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
7 தடவை கர்ப்பமாக ஆனவளுக்கு இந்த 8வது கர்ப்பத்தில் அவ்வளவு பாரமாக தெரிஞ்சுதாம். அந்த கர்ப்பத்தை வைத்துக்கொண்டு அவளால் நடக்க முடியலையாம். அந்த நடப்பதற்கு யாராவது சகாயம் பண்ண வேண்டியிருந்தது. தேசிகருடைய அனுபவம். அதனால என்ன பண்ண, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னால் நடக்க முடியலையே அப்படின்னாள். என்னென்ன காரணம்னு அவளே சொல்றாளாம். மயிஸ்திதே விஸ்வகுரோ மஹியான் மாபூத்புவோ பாரம் இத்தீவ மத்வா. ஐயோ என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வியக்தி யார் தெரியுமா? எவனுடைய வயிற்றில் 7 புவன லோகங்களும் குடிகொண்டிருக்கின்றனவோ அவனை நான் என் வயிற்றில் சுமந்துட்டு இருக்கேம்மா. அதனால என்னால் பாரமாக இருக்கு, என்னால் திறக்க முடியாது. சக்கி ஜனானாம் 2 சிநேகிதிகளை வைத்துக்கொண்டு தாதிகளை வைத்துக்கொண்டு அவ கழுத்தில் கையை போட்டுண்டு சக்கி ஜனானாம் அவலப்த்யஹஸ்தான் சஞ்சார லீலாயா சனகை சச்சார. இது இல்லை, சாம்பிள் இது. இவன் கர்ப்பத்தில் இருக்கச்ச என்னெல்லாம் நடந்ததுன்னு எத்தனை பக்தர்கள் என்ன அனுபவம் அத்தனையும் அந்த மாதிரி கடைசியில் ஆச்சு. 10 மாதம் ஆச்சியா. அந்த 10 மாதம் ஆனோடனே அந்த அஷ்டமி தினம் வந்தது. ராத்திரி 11:59 அந்த காராகிரகத்தில் ஒரே ஒரு மினுக்குன்னு ஒரு வழக்கு. அதற்கு பிற்பாடு அந்த 12 மணி அடிச்சதோ இல்லையோ அப்படியே ஒரு 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 100 சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதித்தால் எத்தனை பிரகாசம் அங்கே தோன்றுமோ அந்த பிரகாசம் அங்கே தோன்றித்து. ஏன் சூரியன்கள்ங்கிற உபனிஷதம் சொல்றது. நத்தத்ர சூரியோ பாதி முண்டக்க உபனிஷதம். அந்த பிரம்ம தத்துவத்தினுடைய பிரகாசத்திற்கு முன்னால் நத்தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். சந்திரனோ நட்சத்திரங்களோ இந்த இதோ குதோயம் இவ அக்னி, ஐயோ வாட் அபவுட் ஃபயர், ஐயோ தீக்கு பிரகாசமே கிடையாது. சூரியனுடைய பிரகாசமே இவனுடைய பிரகாசத்திற்கு முன்னால் மங்குகிறது. கம்பன் அப்படியே எடுத்தான் அந்த உபனிஷதத்திலிருந்து. வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய. இட்ஸ் a beautiful பாடல். அயோத்தியா காண்டத்தில் வருது. கம்பனுடைய கவிதை இருக்கே, அவன் ஞானி, வெறும் பக்தன் அல்ல. அவன் உபனிஷதங்களை படித்து கரைச்சு குடிச்சு அந்த பிரம்ம தத்துவத்திற்கு எந்த மாதிரி ஒரு உண்மையை, அந்த உண்மை விளக்கங்கள் அந்த உபனிஷதங்களிலும் வேத அந்தங்களிலும் தெரியப்படுத்தியிருக்கா, அதை அப்படியே சொல்றான். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி ஜோதியில் மறைய. அதுக்கப்புறம் சாதாரணமா கவிதை வருது. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அந்த கம்பன் அந்த அழகை என்ன நான் வர்ணிப்பேன். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ விவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அந்த பாட்டுல முதல் வரி அப்படியே அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம், பிரகாசத்தினுடைய பெட்டகம். இவன் வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிரகாசம் அந்த ஜெயில வந்தது. தேவகியும் வசுதேவரும் கண்ணை திறக்க முடியல, அப்படி ஒரு பிரகாசம். உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு வசுதேவர் கண்ணை திறந்து பார்த்தார். அந்த ஜோதி ஸ்வரூபத்தினுடைய நட்ட நடுவில் சிறிய குழந்தை வடிவில் ஐயா கண்ணனை கண்டார். மனுஷனாவா பிறந்தானவன். தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம். அத்புதம் பாலகம் முதல் லைன்லயே சொல்லிவிட்டார் சுகபிரம்மம். இது சாதாரண பாலகன் இல்லை, அத்புதன் பாலகன். இவன் தெய்வத்துடைய தன்மையை உலகத்துக்கே பறைசாற்றிக் கொண்டு அத்தனை தெய்வ லட்சணங்களோட கூட பிறந்தான். தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குந்தல விஷாபரிஷ்வக்த சகஸ்திர குந்தலம் உத்தாம கஞ்சனாங்கத கங்கணாதிபிஹி
வீரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தையினுடைய டிஸ்கிரிப்ஷன் மகாவிஷ்ணுவனுடைய அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் மாதிரி அங்க காட்சி பண்ணார். அங்க கௌசல்யை குழந்தையை பெத்தெடுத்தவள் எவ்வளவு அப்படி ஒரு பிரகாசத்தோட இந்த அமித தேஜஸ்வியான பிள்ளையை பெற்று அவள் சோபையோட விளங்கினாள். இங்க யசோத இவ தேவகி பார்த்தாள், நடுங்கினாள், பயந்தாள். அந்த குழந்தைக்கு இவ்வளவு பிரகாசம் இருக்கே, கம்சன் வந்துருவானேன்னு சரணாகதி பண்ணி தனக்காக அப்பனே மானுஷ பாலவேஷம், எனக்காக மனுஷ குழந்தையா மாறுன்னு சொன்னப்புறம் மனுஷ குழந்தையா மாறி. என்ன வித்தியாசம், பிறப்புல வித்தியாசம். அடுத்தபடியா பாருங்கோ, பிறந்தாச்சு, குழந்தை வளர்ந்துட்டு இருக்கான். பால பருவம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, இந்த பால பருவமும் அதுல லீலைகளெல்லாம் குழந்தைகள் பண்றது வெரி நேச்சுரல். அதுவும் கிருஷ்ணாவதாரத்துல கேட்கவே வேண்டாம். தசமஸ்கந்தம் பாகவதத்தினுடைய ஹிருதயம். அந்த தசமஸ்கந்தம் பூராவும் அந்த கிருஷ்ண லீலை தான். பெரிய பெரிய லீலைகள், பூதனாமோட்சம், தாமோதர லீலை, அது மாட்டுக்கும் போறது. பிரம்மமோகன லீலை, கோவர்தனம், வரிசையா போறது. இதை தவிர வெண்ணெய் எடுப்பதும் களவாடுவதும் அவன் திருட்டு தொழில் பண்றதும் பொய் அளக்கிறதும் இதை எல்லாம் ஒரு 2-3 ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். அந்த 3 ஸ்லோகத்துல ஏற்பட்டதே ஐயா, அந்தந்த மொழியில் கிருஷ்ண பக்தர்கள் அவர்களாக அவ தாமோதர லீலையை வர்ணிக்கல. தாமோதர லீலைக்கு பக்தர்கள் பாட்டு பாடல அதிகமா. ஆனால் இவன் திருடினாம் பாருங்கோ, இந்த திருடினத்தையும் வண்ணசாட்டத்தையும் பொய் சொன்னத்தையும் அனுபவிக்காத பக்தர்களே கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமோதர லீலைக்கு பக்தர்கள் பாட்டு பாடல அதிகமா. ஆனால் இவன் திருடினாம் பாருங்கோ, இந்த திருடினத்தையும் வண்ணசாட்டத்தையும் பொய் சொன்னத்தையும் அனுபவிக்காத பக்தர்களே கிடையாது. எத்தனை பாஷையில். சூர்தாஸ் என்பவர் பிறவி குருடர். பிருந்தாவனத்துல பாங்கிய பிகாரி, நீங்கள்லாம் பார்த்திருப்பேன் அந்த கோவில. அந்த பாங்கிய பிகாரி அந்த இடத்துல பிறவி குருடர். குருட்டு மனுஷனுக்கு எப்படியா பக்தி வரும்? பக்தி வேணுமானால் கண்ணுல பகவானுடைய ரூபத்தை நம்ம ஓரளவுக்கு தியானம் பண்ற ஆரம்ப கட்டத்திலாவது அந்த ரூபம் தேவை நமக்கு. இவருக்கு ரூபம்னாலே என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாமல் இவர் அத்தியந்த பக்தர் அந்த பாக்கிய பிகாரிக்கு. அது என்ன ஒரு பகவானுடைய அருளுக்கு அவர் பாத்திரமானார்னு நீங்க கேட்டலானால், அவருக்கு கண்ணை மூடிண்டே அந்த பகவானுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு அங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை சேஞ்ச் பண்ணுவா ட்ரெஸ்ஸை. வஸ்திரங்களை மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டா, அதுக்கு தகுந்தாப்புல ஆபரணங்கள், அதுக்கு தகுந்தாப்புல கிரீட்டம், விதவிதமான அலங்காரம் நடக்கும். அந்த சமயத்தில் இவரை யார் கேட்டாலும் இப்பொழுது என்ன அலங்காரம் பண்ணியிருக்காருன்னா எக்ஸாக்ட்லி அதை சொல்லுவார். பச்சை அலங்காரம், அதற்கு தகுந்த அத்தனையும் சொல்லுவார். மனுஷாளுக்கு கண் தெரிஞ்சதோ இல்லையோ, அவருக்கு மனக்கண்ணில் அத்தனையும் பார்த்தார். ஆனால் அந்த காலத்திலும் போக்கிரிகள் இருந்தார்கள். ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்தது, நிஜமா பக்தி இருக்கிறவாளுக்கு கூட உலகம் நம்பாது, அது என்னமோ இருக்குங்க, என்னமோ ஒரு ஃப்ராடு, ஏதாவது ஒரு இருக்கும் அப்படின்னு தெரியுமான்னு அப்படின்னு தான் நம்புவா. ஏன்னா தனக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுன்னா அதை நம்பாது மனுஷ ஜாதி. அதனால அந்த ஊர்ல அந்த இடத்திலும் இவரை சந்தேகப்பட்டார்கள். அதனால ஒருத்தன் என்ன பண்ணினான், ஒரு வஸ்திரங்களை களைந்து மறுபடியும் இன்னொரு வஸ்திரங்களை போடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும் நடுவில். அந்த சமயத்தில் அது ஒரு விதமான அலங்காரமும் இல்லாத சமயத்தில் அந்த சூர்தாஸ் கிட்ட போய் கேட்டான், இப்பொழுது என்ன அலங்காரத்தில் இருக்கார் பாங்கிய பிகாரி அப்படின்னு. அவர் சொன்னார், அரே क्यों भाई मेरे लाल को ऐसे नंगे बना दिया. அப்படியே மகான். அவர் கற்பனையில எத்தனை பாடல்கள் நமக்கு தெரியும். மையா மோரி எல்லாருக்கும் தெரியும். மேனஹி மாக்கன் காயோ, நான் அந்த பாட்டு பாடல, இவரோடதே இன்னொரு லீலை. மையா மோரி தாவு பகூத்து கிஜாயோ. தாவுனா அண்ணா, இந்த பலராமன் அண்ணா ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அம்மா என்ன, ஏண்டா என்னடா பண்ணான், பகுத்து கிஜாவோ, கிஜாவோன்னா ராக்ஸ் மீ,
he makes me feel miserable. ஏன் என்னடா சொன்னானவன்? அம்மா எனக்கு தெரியல, என்னை சூழ்ந்துட்டே சொல்றான். ஏண்டா நீ வந்து புன்னி புன்னி கேஹத்து कौन है माता कौन तुम्हारे ताता. ஏண்டா கிருஷ்ணா திருப்பி திருப்பி அவன் என்ன சொல்றான்? அம்மா சுத்தி சுத்தி வந்து புன்னி புன்னி கேஹத்து திருப்பி திருப்பி வந்து சொல்றான் எங்க அண்ணா. யாரா உங்க அம்மா, யாரா உங்க அப்பா? ஏண்டா அப்படி கேட்டான் அவன்? யசோதா கேட்கறா, ஏண்டா அப்படி கேட்கறான்? அம்மா அவன் சொல்றான், கோரே நந்தன் யசோதா கோரி. ஏண்டா நந்தகோபன் செக்கச்சவேல்னு இருக்கா, யசோதா அதுக்கு மேல ஷேப்பா இருக்கா. துமுக்கத்து ஷாம ஷரீரம். நீ எங்கேந்திரா வந்த கறிக்குட்டை? உன்னை கடையில மோலு கோலின்யோ உன்னை விலை அம்மா நீ வந்து என்னை கடத்தெருவில் போய் விலைக்கு வாங்கின்னு வந்தியாமே. இந்த மாதிரி ஒரு லீலைகள் எப்பவோ நடந்த லீலையா. பேசும் பொழுதும் பாடும் பொழுதும் கண்ணுக்கு நேரம் தெரியும். மாட்டுக்கொட்டில் கழிச்சும் போனா குழந்தைய, கண்ணா வாடா, பசுமாட்டினுடைய வாலை பிடிச்சு சத்தியம் பண்றா, கண்ணா நீ என் புள்ளதாண்டா. இந்த மாதிரி ஒரு அனுபவம். இது பாகவதத்துல இல்ல, பக்தர்களுடைய அனுபவம், தேசிகருடைய அனுபவம். ஒரு சாம்பிள் சொல்றேன் லீலைக்கு. இந்த பாகவதத்துல இருக்கு அந்த லீலை. ஒரு வேட ஸ்திரீ நாவல் பழம் விற்கிறா. பாகவதத்துல ஒரு 2 லைன் வருது. அதை இவர் ஒரு கவிதையாக படித்தார் தேசிகர். சம்ஸ்கிருதம் சூப்பர். அரண்யகானாம் பிரபவ பலானாம். அரண்யகம்னா 2 வார்த்தையை வச்சு 2 அர்த்தம். அது அரண்யகங்கள்னா உபனிஷதங்களுடைய வேதங்களுடைய பின்பாகம். அதுதான் ஞானத்தினுடைய பொக்கிஷங்கள், வேதத்தினுடைய பின்பாகங்கள். பூர்வ பாகம் வந்து கர்மாக்கள், காமிய கர்மாக்கள், யாகங்கள், இஷ்டிகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், அதையெல்லாம் சொல்ற பாகம் முதல் பாகம். 2வது பாகத்துல தான் they teach you the knowledge, பகவத் தத்துவத்தை பற்றின அறிவையும் அந்த அவனை அடையக்கூடிய முறையையும் அனுபவத்தையும் சொல்லக்கூடிய இடம் வேத அந்தம், வேதாந்தம்னு அதனால தான் சொல்றோம். அந்த இடத்து அந்த பாகத்தில் ஆரண்யக்கங்கள்னு ஒரு பாகம் இருக்கு. அதுல பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன். அதை நாம் அனுஷ்டானம் செய்தால் நமக்கு அந்த ஞானிக்கு மோட்ச பிரதானமே கிடைக்கும், மோட்சமானது பலனாக கிடைக்கும். அது சாஸ்திரம் சொல்றது. அதனால தேசிகர் சொல்ற அரண்யகானாம் பிரபவ பலானாம். அந்த உபனிஷதங்களுடைய பாகமான அரண்யகங்களுக்கு எந்த பலனை கொடுக்கக்கூடிய பலதாத்தாவா இருந்தானோ அவன் ஒரு தினம் இந்த நாவல் பழத்தை வித்துண்டு போனாலே அந்த வியாதாத்மஜாம், அவள் வித்த அரண்ய ஜாத்தானி, காட்டுல விளைஞ்ச பழம். அவ விலை கொடுத்து வாங்கல, அது மாட்டுக்கும் காடா விளைஞ்சிருக்கு. அங்க போய் அதை பொறுக்கி வந்து இவ விற்கிறா. அந்த மாதிரி விற்கப்பட்ட அந்த பழத்தின் பேரில் இந்த பலதாத்தாவுக்கு பகவானுக்கு ஆசை போச்சு. அரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாத்தானி பலானி பிப்சன். என்ன ஒரு ஐரணி ஐயா, அவன் அரண்யகத்தங்களுக்கே பலனை கொடுக்கிறவன் இந்த காட்டுல விளையிற பழத்தின் பேர்ல ஆசை வச்சான். அவ பார்த்தாள் விற்கிறவ குழந்தை அவ்வளோ அழகா இருந்தான். ஊத்துக்காடு எப்படி அனுபவிக்கிறார் அவனை, காலில் கச்சை கட்டிட்டு. எத்தனை பேர் அனுபவிக்கல அவனை. அழகா 3-3.5 வயசுக்கு வாசல்ல நின்று இருக்கு. அவ பார்த்தா கிடுக்குன்னு வந்தா, குழந்தை உனக்கு பழம் வேணுமான்னார். ஆமான்னு தலையாட்டித்து. நீ என்ன பண்ற, வீட்டுக்குள்ள போ, அம்மா எங்கேயாவது பண்டார் வச்சுப்பா, அதுல தானியம் இருக்கும், அதுல நீ வந்து உன் கை 2லையும் தானியத்தை கொண்டு வந்து இங்க கொடு. எத்தனை தானியம் நீ கொடுக்குறியோ அத்தனை பழம் உனக்கு கொடுக்குறேன். விஷ். அவன் ஓடித்து பாவம், இங்கேருந்து ஓடுறது. அந்த ஓடுறத்தை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் வைத்த அடி அம்மாடி, அப்படியே இலச்சினை பட நடந்தவர். அவன் போன இடத்துல எல்லாம் அவனுடைய சங்க சக்கர ரேகைகள் அத்தனை கீழே
படிஞ்சுட்டே போகிறான். என்னமோ பிரிண்ட் பண்ணாப்புல பண்ணிட்டே உள்ளே போகிறது குழந்தை. அம்மா வச்சிருக்கிற பெரிய பாத்திரம் அதில் ஏறி அதுக்குள்ளே கையை விட்டு தானியத்தை எடுத்துட்டு அவன் 3-3.5 வயசு குழந்தை அங்கேருந்து வாசல் வரைக்கும் வருது. அவனுக்கு எப்படி கையை வச்சுக்கணும்னு தெரியல, இப்படி வச்சுட்டு விட்டான். அங்கேருந்து இவன் வாசம் வரத்துக்குள்ள எல்லாமே விஸ்ரம்சி தானியான், எல்லா தானியமும் கீழே இந்த ஓட்ட வழியாக கீழே விழுந்துடுது. விஸ்ரம்சி தானியான் ஜலினா கரேண வியாதாத்மஜாம் விஸ்வபதி சிசேவே. அந்த விஸ்வத்துக்கெல்லாம் பதியா இருப்பவன் அந்த வேடுவச்சிக்கு கிட்டக்க வந்தான். சிசேவேன்னா நெருங்கி வந்தான். அவன் கையை நீட்டினா, குழந்தை கொண்டுட்டியாடா, சரி என்ன கொண்டிருக்கேன்னு அவ குனிஞ்சு அந்த கையை பார்த்தாள். என்னத்தை பார்த்தா? தானியத்தை பார்க்கலை. சுஜாத்த ரேகாத்மஜ சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம். அந்த குஞ்சு கையில சங்கு சக்கர ரேகை, அத்தனை பத்ம ரேகைகள், ரேகாமயத்வஜா கலசாத பத்ர வஜ்ராங்குஷாம்புருக கல்பக சங்க சக்கரைர் பவ்யைர் அலங்கிருத தலௌ பரதத்வ சின்னை ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே.